ஹாய் வெல்கம் டு நியூ டின்பிசி. ஸோ இலக்கணத்தோட 16வது கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற எல்லா இலக்கணத்தோட சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன் இலக்கணத்துக்கு. அதை பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிற கிளாஸஸை பார்த்துங்க. கண்டிப்பாக இலக்கணம் புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். இந்த கிளாஸோட பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணிடுறேன்னா குரூப்பில் அனுப்பிடுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு குரூப்பில் போய் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நல்லா புரிஞ்சுங்க. இந்த கண்டென்ட் இலக்கணத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இலக்கணத்தை சொந்தமாக கைப்பட எழுதணும். ரெண்டாவது அதை புரிஞ்சு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். கண்டிப்பாக 2 கொஸ்டின் இந்த டைட்டிலிருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணத்துக்கான பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 16வது கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் இந்த கண்டென்ட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்குறானா, ஆனால் கேட்குறானான்னு பார்த்தா இல்லை. ஓகேங்களா? புரிதல் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த கண்டென்ட்டை நம்ம அட்டன் பண்ண முடியும், இந்த கொஸ்டின்ஸை. ஆனால் அதுக்கு முன்னாடி புக்கில் இருக்கிற பேசிக் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியை தவிர்த்து, அதாவது குரூப் 4 தவிர்த்து இந்த கட்டாய தமிழ் தேர்வு, அதாவது தகுதி தேர்வெல்லாம் சில இது இருக்கும். இப்போ போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், அதெல்லாம் தகுதி தேர்வு இல்லையா? அதில் எது கேட்பாங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் குரூப் 4க்கு புக்கை பேஸ் பண்ணி பொதுவான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது கண்டிப்பாக புரிதல் இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். சரிங்களா? சரி, நான் முதல்ல பேசிக் சொல்லிடுறேன் புக்கில் இருக்கிறது. அதாவது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 6 வகைப்படும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கண்டென்ட். இது யாருடா சொன்னது 6 வகை? நீ சொன்னா நான் ஏத்துப்பனா? நான் சொல்ல கிடையாது. நன்னூலை எழுதியது யாரு? பவணந்தி முனிவர். சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். நன்னூலை எழுதியது பவணந்தி முனிவர். அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல், தரும் வினா ஆறும் இழுக்கார். ஓகேங்களா? அப்போ வினா எத்தனையா? வினா 6 வகைப்படுமா. 1 அறிவினா, அறியாமை வினா, ஐயுறல் வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லி 6 வகைன்னு சொல்லி நன்னூல் சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அறிவினா. அறிவினானா, அதாவது கொஸ்டின்லேயே இருக்கு, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறது பேர் தான் அறிவினா. ஓகேவா? சிம்பிள். நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சுக்கலாம். இதெல்லாம் நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஓகே. எடுத்துக்காட்டு சொன்னா, ஒரு மாணவன்கிட்ட ஆசிரியர் காந்தியின் வரலாறு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சொல்றது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கேட்கிறாரு. அப்ப இது என்னது? அறிவினா. அதே அறிய வினானா, தான் அறியாத பொருளை அறிய வினவும் வினா. அதாவது தனக்கு அந்த வினா அதை பத்தி தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட ஓகேங்களா கேட்கக்கூடிய வினா தான் அறியா வினா. சிம்பிளா சொன்னா, இப்போ பஸ் வருமா, 10 மணிக்கு பஸ் வருமா அப்படின்னு கேட்கறது தான் அங்க இருக்கிற ஊர்க்காரர்கிட்ட. ஓகேங்களா? இதெல்லாம் நானே எழுதுதான், புக்கை பார்த்து எழுத கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நானே ஓனா இதெல்லாம் எடுக்கிறேன். புக்கை பார்த்து நான் எழுத கிடையாது. ஓகேங்களா? ஆசிரியரிடம் அதே இப்போ அப்படியே ரிவர்ஸ். ஆசிரியர்கிட்ட போயிட்டு மாணவன் என்ன கேட்கறான்னா, காந்தியின் வரலாறு யாது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கறது பேர் தான் அது அறியா வினா. ஏன்னா காந்தியோட வரலாறு மாணவனுக்கு தெரியாது. அடுத்தது ஐய வினா. தன்னோட ஐயத்தை போக்க வினவப்படும் வினா. ஓகேங்களா? இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸா இருப்பான், குழப்பத்துல இருப்பான். அந்த குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா. அதாவது தூரத்துல சிவப்பு கலர்ல ஒரு விலங்கு வருது, ஐயோ வரது புலியா பூனையாடா, நம்மள ஏதாவது கொன்னுட போகுது அப்படின்னு ஒரு பயத்துல கேட்கறான் இல்லையா, ஒரு டவுட்ல கேட்கறான் இல்லையா, அது பேர் தான் ஐய வினா. ஓகேவா? கொழல் வினா. கொழல்னா என்ன அர்த்தம்? பெற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். ஒருத்தன்ட்டு வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் கொள்ளல் வினா. அப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா தான் என்னது? கொள்ளல் வினா. இப்போ நான் போயிட்டு என் நண்பன்கிட்ட போயிட்டு, நான் நண்பா 10 ரூபாய் கடன் கொடுறா அப்படின்னு கேட்டா, 10 ரூபாய் கடன் கொடுனா எனக்கு 10 ரூபாய் தேவைப்படுது, அதனால நான் 10 ரூபாய் கேட்கறேன். பெற்றுக்கொள்ளும் பொருட்டு தானே கேட்கறேன். ஓகே. நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். நானா எடுக்கிற எக்ஸாம்ஸ் இதெல்லாம் புக்ல இருக்கும், நிறைய இருக்கும் புக்ல போயிட்டு. ஓகேவா? பாரதியார் புத்தகம் இருக்குதா கொடுங்க அப்படின்லாம் இருக்கும். நான் என்னோட ஓன் புரிதல நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது கொடை வினா. கொடை வினான்னு அர்த்தம், எங்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். கொடைனா என்ன அர்த்தம்? தானம், கொடுக்குதல் அப்படிலாம் சொல்லும் இல்லையா? ஸோ எங்கிட்ட 2 இருக்குடா, உனக்கு ஒன்று வேணுமா? இல்லை அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, இந்தரா வச்சுக்கிறா அப்படின்னு கொடுக்குறா. அதுக்காக கேட்கக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ தான் ஒரு பொருளை கொடுப்பதாக வினவினா. சிம்பிளா, நண்பா 10 ரூபாய் என்கிட்ட இருக்குது, உனக்கு 10 ரூபாய் வேணுமா? அவ்வளவுதான்.
ஓகேங்களா? என்கிட்ட ரூ. 10 இருக்கு. உனக்கும் ரூ. 10 வேணுமா? நண்பா ரூ. 10 வேணுமா என கேட்பது. அப்படியே மாத்தி போடுறேன். சரிங்களா? ஏவல் வினா. ஏவல்னா என்ன அர்த்தம்? போய் செய்டான்னு சொல்றது பேர் தான் ஏவல். அப்ப என்ன பண்றாங்க? நான் இப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யணும். அத போய் யாரையாவது இத செய்யின்னு சொல்லி ஏவக்கூடியது தான். ஓகேவா? நண்பா கடைக்கு செல்றியா? ஓகேவா? போயிட்டு வா உனக்கு ரூ. 10 கூட தரேன். அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? நண்பா கடைக்கு போயிட்டு வரியாடா? அப்படின்னு கேட்பது. போயிட்டு வரியாடான்னு ஏன் கேட்கிறோம்? அவன் அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போ வந்து வீட்ல வந்து சமையல் செஞ்சுக்கிறாங்க. தக்காளி இல்ல. போய் மகன் என்ன பண்றாரு? தக்காளி வாங்கிட்டு வர்றயா? அப்படின்னு கேட்கறது. அது பேர் தான் என்னது? ஏவல் வினா. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இதுல இருந்து கொஸ்டின் வருமா? ரொம்ப ரேர் தான். இதுல இருந்து கொஸ்டின் வரப்போறதில்ல. அப்புறம் ஏன்டா நீ இத சொல்லிட்டு கிடக்குற? பேசிக் தெரியாம என்ன பண்ணக்கூடாது? எதுக்குள்ளயும் போகக்கூடாது. நமக்கு இலக்கணத்துல பேசிக் எங்க இருக்கு? புக்ல இருக்கு. அதனால இத நான் நடத்தியிருக்கேன். இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ்கள் வரலாம். ஓகேங்களா? அதே போல தான் விடை. ஓகேங்களா? வினா, விடை. பழைய புக்ல இருக்கு. பழைய புக் 10த்ல இருக்கு. புது புக் 10த்ல இருக்கு. அதுக்கான நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த பிடிஎஃப்ல குடுக்குறேன். சரிங்களா? இப்ப தான் நான் மெயின் கன்டென்ட்க்குள்ளே வரேன். ஓகேங்களா? அவசரப்படாதீங்க. சரிங்களா? எங்க வரேன்னா, அ டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின் கேட்பான்? அதுக்கு நான் வரேன். ஓகேவா? பார்க்கலாமா? சரி. இங்க பாருங்க. இப்போ சிம்பிள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் ஆகும். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் ஆகும். அதாவது விடைக்கேற்ற வினா எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் ஆகும். இதுக்கான வினாவை தேர்ந்தெடுன்றான். நிறைய இருக்கும். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீயே கொஸ்டினை உருவாக்க நினை. நீங்களே சாரி நீன்னு சொல்லிட்டேன். நீங்களே என்ன பண்ணுங்க? கொஸ்டினை உருவாக்க நினைங்க. ஓகேங்களா? இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் இதுக்கு ஏதாவது கொஸ்டின் உன்னால உருவாக்க முடியுமா? எனக்கு என்ன தெரியும்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் எவை இரட்டை காப்பியம் அப்படின்னு கேட்க முடியும். எவை இரட்டை காப்பியங்கள் இல்ல இரட்டை காப்பியங்கள் யாவை இல்லைன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை எவ்வாறு கொஸ்டின் பேட்டர்ன் மாறக்கூடாது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேட்டர்னே மாறக்கூடாது. இதுல இருக்கிற வேர்ட்ஸ் எது முக்கியமான வேர்டுன்னு பாத்துங்க. எது ஆன்சரா வரும்? சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆன்சரா வரக்கூடியது. இரட்டை காப்பியம் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப அதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கணும். இரட்டை காப்பியங்கள் யாவை? புரியுதுங்களா? ஆன்சர் என்னவா இருக்கணும்? 2. இங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை இருக்குங்க இல்லையா? இது 2 தான் ஆன்சரா வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் வச்சுக்கணும். கொஸ்டினா கேட்கக்கூடிய வேர்டு எதுனா இரட்டை காப்பியம். இது கொஸ்டின் வேர்டு. அப்போ இந்த வேர்டு கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கணும். சரிங்களா? 2வது நீருக்கு அழுத்தம் உண்டு. பாருங்க எப்படி கேட்கலாம்? நீருக்கு அழுத்தம் உண்டு. இங்க எது முக்கியமான வார்த்தை? உண்டு, அழுத்தம், நீர் 3 வார்த்தை இருக்குல்ல. இப்போ நான் எப்படி கொஸ்டினை மேக் பண்றேன்னா நானா மேக் பண்றேன். எதற்கு அழுத்தம் உண்டு? ஓகேங்களா? எதற்கு அழுத்தம் உண்டு? கொஸ்டின் மேல இருக்கிற கொஸ்டின் வச்சு நான் எழுதுறேன். எதற்கு அழுத்தம் உண்டு? நீருக்கு அழுத்தம் உண்டுப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி இல்லையா? நீருக்கு என்ன உண்டு? அவ்வளவுதான். நீருக்கு என்ன உண்டு? நீருக்கு அழுத்தம் உண்டு. இப்போ இந்த 2 வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். நீருக்குன்ற வார்த்தையும் இம்பார்ட்டன்ட், அழுத்தம்ன்ற வார்த்தையும் உண்டு. ஏதாவது ஒண்ண வச்சு ஒண்ணு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் கொஸ்டின் மேக் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர்ல இருக்கான்னு நாம் செக் பண்ணிக்கணும். துன்பத்தை களைவதே நட்பு. துன்பத்தை களைவதே நட்பு. அப்போ எப்படி கொஸ்டின் மேக் நல்லா பாத்துங்க. எது இங்க க்ளூ வேர்டு, கீ வேர்டு? களைவது. அவ்வளவுதான். அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு துன்பத்தை களைவது எது? இப்படி கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே. அப்படி இல்லைன்னா எதை களைவது நட்பு? ஓகேங்களா இல்லையா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? 2 ஏதாவது ஒரு வேர்டு தான் கீவேர்டு. அந்த கீவேர்டு கொஸ்டின்ல கண்டிப்பா இருக்கும். இங்க வந்து களைவது தான் கீவேர்டு. அது கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கும். அப்ப கொஸ்டின் எப்படி ஆன்சர் எப்படி வந்திருக்கும்னா துன்பத்தை களைவது எது? எதை களைவது நட்பு? இந்த ஆப்ஷன்லாம் ஆன்சர்ல இருக்கான்னு பார்த்து இல்லாததை ஒமிட் பண்ணிட்டு இருக்கிறத போட்டோம்ல ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஆளும் வேலும் பல்லு குருதி. ஓகேவா? ஆளும் வேலும் பல்லு குருதி. அப்ப எப்படி வரலாம்? எவை பல்லு குருதி? கேட்டலாமா இல்லையா? ஆளும் வேலும் இது 2 தான் ஒரு ஆன்சரா வரக்கூடியது. அப்ப ஆளும் வேலும் பல்லு குருதி. எவை பல்லு குருதின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா? ஆளும் வேலும் எதற்கு உறுதி? ஆளும் வேலும் எதற்கு உறுதி? சரியா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எது உயிரினும் ஓம்பப்படும்? கேட்கலாமா இல்லையா? எது உயிரினும் ஓம்பப்படும்? அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலாம்? ஒழுக்கம் எதனினும் ஓம்பப்படும். ஓகேங்களா? ஒழுக்கம் எதனினும் ஓம்பப்படும். அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸை நாமளே உருவாக்கணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ கீதாஞ்சலியை பாரதியார் பாரதியார் பாஞ்சாலி சபதம் இயற்றினார் அப்படின்னு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்க. இங்க கொஸ்டினை எப்படி மேக் பண்ண முடியும்? பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் இயற்றினார். பாரதியார் எதை இயற்றினார்? ஒரு கொஸ்டினா கேட்கலாமா? அப்படி இல்லைன்னா பாஞ்சாலி சபதம் யார் இயற்றினார்? இவ்வளவுதான். புரிதலா? நல்லா புரிதலா? கொஸ்டின் நாம தான் மேக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் ஆன்சர்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ
உங்களுக்கு இது வந்து நான் வாயில சொல்லிட்டேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா, கண்டிப்பா ஆன்சர் என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு 3 கொஸ்டின் நான் ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். நீங்க முடிஞ்சா ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல். இதுதான் விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு கேட்டான். கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல்லையாம். ஓகேங்களா? சரி அவன் குடுத்துட்டான். இப்ப பார்க்கலாம். சரி ஃபர்ஸ்ட் கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல் என்று கூறும் நூல் என்ன? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல் என்னும் கூறும். இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு அப்புறம் உள்ள வாங்க. ஆற்றுணா வேண்டுவது ஆற்றுணா வேண்டுவது இல் எது? நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கொஸ்டின் பேட்டர்ன் மாறவே கூடாது. அந்த கொஸ்டின் வந்து நமக்கு சரியான மீனிங்கை குடுக்கணும். ஆற்றுணா வேண்டுவது இல் எது? இங்க கற்றோர்ன்ற வார்த்தை மிஸ் ஆகுதுல்ல, அப்போ வராது. ஆற்றுணா வேண்டுமா வேண்டாமா? கொஸ்டின் அப்படி இல்லையே. கொஸ்டின் வந்து விடை வந்து அப்படி இல்லையே. ஆற்றுணா வேண்டுமா வேண்டாமான்னா என்ன விடை வந்திருக்கும்? ஆற்றுணா வேண்டும், இல்லன்னா வேண்டாம். அப்படித்தானே வந்திருக்கும். அப்ப இதுவும் வராது. எதற்கு ஆற்றுணா வேண்டும்? எதற்கு ஆற்றுணா வேண்டும்? எதற்குன்ற இங்க போட முடியுமா? யாருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படி வேணா கேட்கலாம். எதற்குன்ற வார்த்தை இங்க தூக்கி போட முடியுமா? போட முடியாது. ஓகேவா? கற்றோருக்கு எது வேண்டுவது இல்லை. கரெக்ட்டா இல்லையா? கற்றோருக்கு அப்ப அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துருச்சு. கற்றோர் அப்படியே இருக்கு. ஆற்றுணாக்கு பதிலு கொஸ்டின் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஆன்சருக்கு பதிலா என்ன வரணும்? அந்த இடத்துல கொஸ்டின் வரணும். வந்துடுச்சு. அந்த கீவேர்டு அப்படியே வந்துருச்சு. இல்லை. 2ம் ஒண்ணு தான். இல்லுனாலும் ஒண்ணு தான், இல்லைனாலும் ஒண்ணு தான். அப்போ என்ன ஆகுது? இங்க இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு பதிலா கொஸ்டின் இடம் பெற்றிருக்கு. அவ்வளவுதானே? சிம்பிளா முடிஞ்சு போச்சா? அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கு. கற்றோர். ஆற்றுணான்றது தான் ஆன்சர். ஆன்சரை வச்சுட்டு இங்க என்ன பண்றான்? அதுக்கு வினா குடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த விடைக்கு ஏத்த என்னவென்றால் வினா குடுத்துட்டான். எது? அப்ப இத கற்றோருக்கு எது வேண்டுவது இல்லை. நாம என்ன சொல்லலாம்? கற்றோருக்கு ஆற்றுணா வேண்டுவது இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்ப இதுதான் என்னது? சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நீங்க என்னதான் படிச்சாலும் புரிதல் இல்லன்னா இந்த கொஸ்டினை அட்டெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இது எல்லாமே. ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உங்க மைண்ட்ல என்ன வருது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஓகேங்களா? உண்டி கொடுத்தோர் எதை கொடுத்தோர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாமா? இல்லனா உயிர் கொடுத்தோர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாமா? சரி பார்க்கலாம். நம்ம ஆப்ஷன் பாருங்க என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் உண்டி கொடுப்பது எதற்கு? உண்டி கொடுப்பது எதற்கு? இந்த கொஸ்டினை இங்க வச்சுட்டு ஆன்சர் ஏதாவது மேக் பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது எதற்குன்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ண முடியுமா? நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? உண்டி கொடுத்தோர் நல்லா பாத்துங்க. உண்டி கொடுத்தோர் யார் கொடுத்தா அப்படின்னு தான் நம்மளால கொஸ்டினை கேட்க முடியும். ஓகேவா? எதற்கு கொடுத்தன்னு இங்க கொஸ்டினை மேக் பண்ண முடியாது. அந்த கீவேர்டு கொஸ்டின் வேர்டு எது வரணும் பாரு. யார், எதற்கு, என்ன, எப்படி, எங்கு. ஓகேவா? இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த வேர்ட்ஸுக்கு ஏத்த ஆன்சர் கொஸ்டின்ல இருக்கணும். இப்ப பாருங்க. சி வர உண்டி பொருள் தருக. உண்டி இங்க ஏதாவது இதை வச்சு நம்ம இதுக்கு விடை தர முடியுமா? எதுவுமே தர முடியாது. உண்டி உயிர் பொருத்தம் கூறு. இதுவும் வராது. இந்த கொஸ்டின் பாருங்க. பி ஆப்ஷன் பாருங்க. உயிர் கொடுத்தோர் யார்? யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்ப கேட்கலாம்ல, உயிர் கொடுத்தோர் யாரு? உயிர் கொடுத்தோர் யாருன்னா உண்டி கொடுத்தோர். கரெக்டா இருக்கா இல்லையா? உயிர் கொடுத்தோர் அந்த பேட்டர்ன் அப்படியே வந்துருச்சு. உண்டி கொடுத்தோருக்கு பதில் என்ன வந்திருக்கு? யாருன்ற வார்த்தை வந்திருக்கு. கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா? உயிர் கொடுத்தோர் அப்படின்ற வார்த்தை அப்படியே வந்துடுச்சு. யாருன்ற கொஸ்டின் வந்து எதற்கு விடை அமையும்? உண்டி கொடுத்தோருக்கு விடை அமையுமா இல்லையா? யாருன்ற கொஸ்டின் இதுக்கு அமையும். அப்போ ஆன்சர் என்ன? பி. இப்படிதான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சரை வராததை ஒமிட் பண்ணிட்டு வரக்கூடியதை கரெக்டா சூஸ் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ல என்ன, எதற்கு, எப்படி, எங்கு, யார், அது எந்த விடைக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். ஓகேங்களா? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். அப்போ இங்க யார் பாருங்க, எதை கொஸ்டினா மேக் பண்ணலாம்? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். சரி, விருத்தம் பா சிறப்புடையதா கொஸ்டின் இப்ப இங்க மேக் பண்ண முடியுமா? இந்த வினாக்கு இந்த விடை வருமா? கண்டிப்பா வராது. ஒன்பா எது? இதுவும் வராது. விருத்தம் கம்பனா, விருத்தமே கம்பனா வருமா? வராது. விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? நல்லா பாத்துங்க. விருத்தம் அந்த கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? உயர் இருக்குல்ல, உயர் வார்த்தை அப்படியே இருக்கு. கம்பன்ன்றது தான் விடையா வந்திருக்கு. கம்பன்றது யாரு? ஒரு பர்சன். அப்ப அந்த பர்சனை எப்படி கொஸ்டின் கேட்ப? யாரா நீ அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். அப்ப என்ன வரணும்? இந்த விடைக்கு யாருன்றது தான் வரணும். கரெக்டா இல்லையா? அப்போ விடைக்கு வந்துச்சு. விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? நீ என்ன சொல்லுவ? விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் கம்பன். ஈஸியா போட்டலாம் இல்லையா? ஒரு பர்சன் பாரதியார், திருவள்ளுவர், அந்த மாதிரி ஒரு எழுவாய் வந்துச்சுன்னா உயர்தனையா இருந்தா யாருன்னு வரணும். அதே அக்ரிணியா வந்தா எதுன்னு வரணும். இந்த வார்த்தைகள்லாம் கீவேர்டு. சரிங்களா? யார், எது நல்லா பார்த்துங்க. யார் உயர்தனைக்கு, எதுன்னு வந்தா அக்ரிணிக்கு. சரியா? போலாமா? நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொல்லையிலே வாழைப்பழா இது சரி நானே ஆன்சர் பண்ணிடுறேன். மீதி நீங்க பண்ணிடுங்க. கொல்லையிலே வாழைப்பழா மாங்கனிகள். ஓகேவா? கொல்லையிலே வாழைப்பழா மாங்கனிகள் குலுங்கும். ஓகேவா? எது குலுங்கும்னு போட முடியுமா? போடலாமே. எது குலுங்கும். ஆனா குடுத்திருக்க வார்த்தை வாழைப்பழா மாங்கனிகள். பன்மையில இருக்கு. எதுன்றது என்னது? ஒருமைக்கு சேர்ந்தது. ஒருமை. அப்ப இங்க குடுத்தது பன்மை. அப்ப இந்த கொஸ்டின் இது வராது. ஏன்னா, குலுங்கும் ரைட் தான். கொஸ்டின் ரைட் தான். ஆனா எதுன்றது ஒருமைக்கு வரக்கூடியது, பன்மைக்கு வரும். பன்மை இல்ல. அப்போ எதுகள் குலுங்கும். எதுகளா? எது ஒருமைக்கு கல்லுன்ற விகுதி இங்க போடக்கூடாதே. எதுகள்னு வார்த்தையே கிடையாதே. தப்பு. கொல்லையிலே குலுங்குவன யாவை? சரி அப்புறம் பார்க்கலாம் இருங்க. எதுவும் குலுங்கவில்லை. இதுக்கும் இங்க குலுங்குக்குது. ஆனா இங்க குலுங்கவில்லை. எதிர்மறையா குடுத்துருவோம். அப்ப இதுவும் வராது. அப்ப மீதி இருக்கிறத ஆன்சர்ன்னு போட்டுறலாம். அப்படி இல்லையா? அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொல்லையிலே சரி கொல்லையிலே அப்படியே வார்த்தை அப்படியே வந்துருச்சு. வாழை, பலா, மாங்கனிகள். அதாவது வாழையும் இருக்கு, பழம் இருக்கு, மாங்கனிகள் இருக்கு. 3ம் இருக்கு. நெறைய இருக்கு. பன்மை இருக்கு. அப்ப பன்மை எப்படி சொல்லுவோம்? கொல்லையிலே குலுங்கின குலுங்கின வார்த்தை அப்படியே வந்துருச்சு. இந்த இந்த 3 தான் ஆன்ஸரா வரணும். அப்ப இத எப்படி நான் கொஸ்டினா மேக் பண்ணுவேன்? இந்த 3த்துக்கும் ஒரு கொஸ்டின் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாவை. பன்மை இல்லையா? அதனால யாவை. கொல்லையிலே குலுங்குவன யாவை. ஓகேங்களா? அப்ப யாவைன்றது எதுன்றது ஒருமை, யாவைன்றது பன்மை. அப்ப என்ன வரணும்? யாவை தானே வரணும். ஆன்ஸர் ஈஸியா போட்டுடலாமா? புரிதல் இருந்தா மட்டும் தான் ஆன்ஸர் போட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா. ஓகேங்களா? சோ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசை. அதாவது இரட்டை கிளவின்றது இரண்டா பிரிந்து இசையாதுன்றான். இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா. ஓகேங்களா? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். 5வது கொஸ்டின் நல்லா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. ஓகே இரட்டை கிளவி இரட்டித்தால் என்னவாகும்? இரட்டை கிளவி எவ்விடத்தில் வரும்? இரட்டீர் பிரிந்திசையாதது எது? இரட்டீர் பிரிந்திசைப்பது எது? ஓகேவா? சோ ஆன்சர் பண்ணுங்க. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே 5வது கொஸ்டின் மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இந்த பிடிஎஃப் ஃபுல்லாவே நான் என்ன பண்றேன்னா, குரூப்ல அனுப்பி விடுறேன். நீங்க பாத்துங்க. விடையும் அதே மாரி தான். ஓகேங்களா? விடை வந்து ஒரு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். சரிங்களா? புது புக்ல இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பழைய புக் பாருங்க. பாருங்க சுட்டு விடை. ஓகேவா? அதாவது அதுல முதல் 3 வகையும் நேரடி விடை. எது? சுட்டு விட, மறைவிட, நேர்விட. இது 3மே என்னன்னா வெளிப்படை விடைகள். ஓகேங்களா? அடுத்து இருக்கிற 5 விடை இருக்குது இல்லையா? அது வந்து என்னன்னா குறிப்பு விடைகள். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் நான் வெளிப்படை, ஏன் குறிப்புனா, டைரக்ட்டா பதில் சொல்றது. ஓகேங்களா? இப்போ சுட்டு விடை. சுட்டி கூறும் விடை. அதாவது என்ன கடை தெருவு எங்குள்ளன்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். அதுக்கு இந்த பக்கம் போ. இல்லன்னா லெஃப்ட் சைடு கட் பண்ணு. அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா? இது நேரடியா கூறக்கூடிய பதில். அதனால இது என்னது? சுட்டு விடை. ஓகேவா? அதே மாரி இது வெளிப்படை விடைன்னு சொல்லலாம். மறைவிடை. மறுத்து கூறும். மறைனா மறுத்து இல்லன்னு சொல்றது. கடைக்கு போவாயா? போமாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா அது பேர் மறைவிடை. நேர்விடைனா கடைக்கு போறியா? போறேன் அப்படின்னு உடன்பட்டா அது பேர் உடன்பாட்டு விடை. மறுத்து சொன்னா மறைவிடை. ஓகேங்களா? இது 3ம் நேரடி பதிலா சொல்லக்கூடியது. அதனால வெளிப்படை விடை. ஓகேங்களா? அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடைனா என்ன? அவன் மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. அதாவது நான் செய்ய மாட்டேன். நீ போ. நீ கடைக்கு செல்கிறாயா? அப்படின்னு கேட்டதுக்கு நான் போமாட்டேன். நீ போ. அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதேதான். அதுதான் என்னது? ஏவல் விடை. இது வந்து குறிப்பால உணர்த்தக்கூடியது. அதனால இந்த கீழ வர 5ம் குறிப்பு விடை. வினா எதிர் வினாதல் விடை. நாம ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுக்கு விடையா அவனே ஒரு கொஸ்டினை உருவாக்குறான். இப்ப என்ன சொல்லலாம்? என்னுடன் ஊருக்கு வரையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? டேய் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு நான் வராம இருப்பேனா? நம்மளே யோசிக்க வைக்கிறான். குறிப்பால யோசிக்க வைக்கிறான். அதனால இது என்னது? இது பேர்தான் வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? உற்றது உரைத்தல் விடை. அதாவது நீ இந்த வினாவிற்கு நடந்ததை சொல்றது. ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். அதுக்கு நடந்ததை சொன்னா அது பேர் உற்றது உரைத்தல். ஓகேங்களா? அதே வந்து நான் இதுக்கு மேல நடக்கும் அப்படின்றது உருவது கூறல். இதுக்கு மேல இப்படி நடக்கும். ஆல்ரெடி நடந்ததை சொன்னா உற்றது உரைத்தல். நடக்க போறத சொன்னா உருவது கூறல். சிம்பிளா. நீ விளையாடவில்லையான்னு கேட்டா கால் வலிக்குது. நான் விளையாடினேன் கால் வலிக்குதுன்னு அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல். உருவது கூறல்னா நீ விளையாடவில்லையா? ஐயோ விளையாடினா கால் வலிக்குமே அப்படின்னு சொன்னா அது பேர் உருவது கூறல். ஓகேங்களா? இதுல கொஸ்டின் அதிகமா வரதில்ல. அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுறேன். இனமொழி விடை. ஆனா புரிஞ்சு வச்சுங்க. புக்ல இருக்கிறது தான் நோட்ஸ் குடுக்குறோம்ல. ஓகேங்களா? இனமொழி விடை. இனமொழி விடைனா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு அதுக்கு இனமான வேற ஒண்ணு சொல்றது. அதாவது உனக்கு பாட்டு பாட தெரியுமா நான் கேட்டா, எனக்கு டான்ஸ் தான் ஆட தெரியும்னு விடை சொல்றது. புரியுதுல்ல? உனக்கு பாட்டு பாட தெரியுமா நான் கேட்கிறேன். நான் கேட்டது என்ன? பாட்டு.
ஆனா அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான், அதுக்கு இனமான பாட்டுனா என்ன இருக்கணும் கூட டான்ஸ் இருக்கும் இல்லையா? சோ டான்ஸ் ஆட தெரியும்டான்னு பதில் சொல்றான். இந்த பதில் மூலியமா நான் என்னத்த தெரிஞ்சுக்கிறேன்? அவனுக்கு பாட்டு பாட தெரியாது போல, டான்ஸ் தான் ஆட தெரியும். அப்போ குறிப்பால உணர்த்திக்கிறேன். அதனால தான் இந்த 5ம் குறிப்பு விடை. ஃபர்ஸ்ட் வர 3 வெளிப்படை விடை. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். நான் ரொம்ப பெருசாலாம் கிளாஸ் எடுக்கல. எடுத்தாலும் யாரும் பார்க்க போறதில்ல. ஓகேங்களா? 10 பேர் இத பார்த்தாலும், கண்டிப்பா அந்த 10 பேருக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வரும்னா, விடை எப்படி இருக்கும்னா, பாரதியார்ன்னு வந்தா யாருன்ற கொஸ்டின் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? மதுரைக்கு சென்றான்னா, எங்குன்ற வார்த்தை என்ன வரணும்? எங்கு சென்றான்? எங்குன்ற வார்த்தை கொஸ்டின்ல இடம் பெற்றிருக்கணும். ஓகேவா? ஆற்றுணா வேண்டுவது இல்லன்னா, எதற்கு எதற்கு வேண்டுவது இல்ல, என்ன வேண்டுவது இல்ல அப்படின்ற வார்த்தை வரணும். ஓகேங்களா? ஓகே. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலைனா, எவைன்ற வார்த்தை வரணும். ஓகேங்களா? எவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள்ன்ற வார்த்தை வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். இத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கான நோட்ஸ் நான் வந்து நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா இலக்கணத்துக்கான வீடியோவும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, குரூப்ல போட்டிருக்கேன். தமிழ்ல 100க்கு 100 எடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ பை நியோ. ஓகே.